அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜெயக்குமார் பூசாரி நம்முடைய அருமை சகோதரர் நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். வெல்கம் ஏழுமலை தெருக்கூத்து நிகழ்ச்சி நல்ல அற்புதமான ஒரு முறையில நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த நண்பர் அவரு. அந்த தெருக்கூத்து நிகழ்ச்சி யூடியூப் சேனல் வந்து பாருங்க. நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா நல்ல ஒரு கலையான இந்த உலகத்துல கலைகள் பெருத்து வரணும். இந்த வயசுல இந்த கலையை ஒரு இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அது நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓம் சக்தி கங்கா சரணம். இது என்ன ஊர்? இதுதான் இது தேடுவாங்க. என்ன என்ன அண்டமல்ல கிராமம். அண்ட உள்ள கிராமமா? அண்ட உள்ள கிராமம். அண்ட உள்ள கிராமம். அண்ட உள்ள கிராமம். ஆமாமா. அண்ட உள்ள கிராமம். மாமா நீ வந்தா என்ன இது கொண்டு எதற்காக கூட்டு பா? அம்மா லட்சுமி அம்மா என்ன குண்டு வைக்க வந்தே ஆளுக்கு வைக்க மாட்டாள். ஆழ்விளக்கம்
என் நாடு நகரம் என்ன ஆஹா. என் தாய் தந்தையா சொன்னாலே கேட்டிய அரசியல் ஐயோ சொன்னாதானே தெரியும். சூரியன் நாராயணமூர்த்திக்கும் ஓ சூரியன் ஆனவந்திக்கும். சாயா தேவிக்கிறதில்லை ஓ சாராஜன். சாராஜன். சாராஜாவிக்கும். சாராஜாவிங்க. அடிச்சாதாங்க வாழ்ந்துவாரு. ஆமா. சாயா தேவிக்கிறதில்லை ஆஹா. யமன் ஒன்று எவன் ஒன்று. சனிய இருந்து ஏன் சனி இரண்டு. உச்சிருந்த உனக்கு அம்மாடி பையா யமன் ஒன்று சனி இரண்டு. அந்த சனி இருந்து ஆஹா. பத்தியா ரைட்டுங்க. சனியனும் யமன் தான் ஆஹா. அண்ணன் தம்பி தம்பி ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி. சனி இருந்தானா யமன் பிடிக்க மாட்டான் என்ன சனி இருந்தா எவன் முடிக்க மாட்டான். முறைக்காதுங்க. வயது ஓடிட்டு போறாங்க. சனி இருந்தால் எவன் முடிக்க மாட்டார். எவன் பிடிப்பதால் ஆ. அங்க சனி வரமாட்டான் தம்பி. ஓ எவன் இருந்தா சனி வர மாட்டார். சும்மா சனி முடிச்சு கம்யூனிட்டி அண்ணன் தம்பிக்கு ஆவாதாட்டங்குது. இவன் இருந்தா அவன் வர மாட்டேங்கிறான், அவன் இருந்தா இவன் வர மாட்டேங்கிறான். ரெண்டு பேரும் அண்ணாந்து ஊண்டிங்க. ஏய் சொல்லுங்க. ஆனால் யமன் மட்டும்தான் தெரியும். ஆமாயா. தந்தை சூரிய நாராயணமூர்த்திக்கும் சாயா தேவி மட்டும்தான் தெரியும். ஆமாயா. அது சகலாபுரி தமலாபுரி. யமனோச்சாரனுடையான யமதர்மன். யமதர்மன். ஆனால் மக்களுக்கு தெரியாது. சொல்லுங்க. ரைட்டுங்க. நான் வருகிறேன். ஆ. 33 கோடி அவர்கள் 33 தேவர்கள். 44 கூட்டம் ரிஷி கூட்டம். அஷ்டத்துக்கு நவராறு சித்திரர்கள். சித்தர்கள். என்னடே? சித்தர்கள். ஆமா வருகிற யமன் வர்றான்ச்சா. அல்ல பயந்து ஓடி வேணும் அப்பால. ஏய் ஓ. அப்படி இருந்தாலும் ஆ. மூமுட்டி தேவடி கட்டளை ஆஹா. அந்த 2000 பேர் ஒத்து வரத்த ஆஹா. பரமன் இருக்கிறார் பார். ஓ பரம கடவுள். அவர் கட்டளை எப்படி ஆஹா. அடே யமதர்மா அடே யமதர்மா. நீதி நெறி தவறாமல் விசாரித்து செய்யணும். செய்ய வேண்டும். உலகத்திலே மானிடர் ஆஹா. 50 கோடி 70 லட்சம் பாராகிய பிரபஞ்சத்திலே ஆ. யாருடைய கணக்கு முழுதிருக்கிறதோ யார் ஒரு கணக்கு முடியுதோ அவங்கள மட்டும்தான் பிடிக்கணும். அவங்கள ஒண்டிதான் நீ பிடிக்கணும். அப்படி நீதி நெறி தவறிவிட்டார் தவறி விட்டால் என்னுடைய சிம்மாசனம் இருக்குவார், ஆ. என்னுடைய சிரசு இருக்குவார், சிரசுக்கு மேல இமிவாரி பரவல் சொல்ல முடியான ஆ. ஒரு 100 இலையில மரத்துக்கு கொண்டிருக்கும். ஓ ஒரு மலை. ஆமாப்பா. ஆ. அப்படி அரசாட்சி நான் பொய்யாக செய்து விட்டார். செய்து விட்டால் நான் மரியாதை சிரசின் மீது விழுந்து சேர்ந்து நான் எங்கே விழுவேன்? எனக்கு அடியிலே அக்கினி 6 போ தம்பி. ஓ அக்கினி 6 போகுது. அத மீது அப்படியே மாண்டு போயிடுவார். நீதி தேவன். ஆமா நீதி நரி தவறாமல் அரசாட்சி செய்து வர ஆமாங்க. அப்படி செய்து வந்திருந்தான். ஆ. ஏய் ஓ. இன்று தினத்தில் யாருடைய கணக்கு முடிந்திருக்கிறது? ஆஹா. என்னது யார் ஒரு கணக்கு முடியுது? யாருடைய கணக்கு. ஏய் ஏய் ஓ. யாருடைய கணக்கு முடிந்திருக்கிறது? ஆஹா. அப்படி என்று அந்த சித்ராவுத்தர் இருக்கிறார். சித்ராவுத்தர் ஆ. அவனை அழைத்து ஆலோசனை கேட்கணும். ஐயா அதே சித்ராவுத்தா இன்றைய தினத்திலே யாருடைய கணக்கு முடிந்திருக்கிறது? யாருடைய கணக்கு முடிஞ்சு? ஏற்கெடுத்து பார். யோசிச்சே பார்க்கிற மகாராஜா. பாரு, பாரு, பாரு. மகாராஜா, இன்றைய தினத்திலே சாந்தசீலன் அவருடைய கணக்கு முடிந்து விட்டது. ஏய் ஆமா. அது சித்ராமுத்தா
அங்கே சென்று ஜெயமாபுரி அன்றைய ஜெயசேர மன்னனுக்கும் ஜெயமாலன் ஜெயசுந்தரிக்கு பிறந்தது. ஆமா அவனுடைய கணக்கு முடிந்து கலந்து முடிஞ்சு வச்சுங்க. அப்படி முடிந்திருந்தாலும் நீங்கள் இருவரும் சென்று அவனுடைய உயிரை பிடித்து கொண்டு வா. உயிரை பிடித்து விட்டாயா? அவன் உயிரை பிடிக்க சென்றேன். ஆனால் அந்த இருக்கின்றாரே அக்கினி சுவாலை நான் சென்று பார்க்கிறேன். அங்கு பார்த்தியா? அத கருத்தா ஒரு உன் பக்கத்திலே நான் இருப்பேன். நான் இருக்கிறேங்க. நர்மன் எங்க வளர்றீங்க? இரண்டு கண்களுக்கு வெள்ளதெல்லாம் பேயினுடைய கண்ணுக்கு தெரியலையா? சத்தியமா தெரியலங்க. அதான் சொல்லுவாங்க, எவன் ஒருத்தன் சாக போறானா அவன் கண்ணுக்கு தான் தெரியும். நான் இருக்கிறேன். என் கண்ணுக்கு தெரியக்கூடிய உனக்கு கண்ணுக்கு தெரியும். நான் உன் பக்கத்துல இருக்க வரைக்கும் உன் உயிரை யாராலும் பிடிக்க முடியாது. நான் பாத்துக்கிறேன். என்னை விட்டு எங்கேயும் போகாத. ஒரே நிமிஷம் கூட நான் வர மாட்டேன். அவனுடைய உயிரை பிடிக்க வேண்டும். அதை பார்த்த கையில் தலை எடுத்த அண்ணவன் உயிரை பிடிப்போம் என்று பாச கயிறு எடுத்து சென்றால் அக்கினி சுவாலை வீசுகிறது. அங்கு பார்த்தனியா பக்கத்திலே அவன் வழியா இருக்க முடியாது. கற்பகவல்லி அமர்ந்திருக்கிறது. கற்பகவல்லி அவருடைய பத்திரியாவற்றிருந்தால் அவன் உயிரை பிடிக்காமல் நம்முடைய அக்னி சுவாலை வீசுகிறது. இப்ப இருவரையும் பிரிக்கணும். ரெண்டாவது பிரிச்சு தனியா அப்ப தனியா இருப்பான். அப்பதான் அவருடைய உயிரை பிடிக்கலாம். என்ன செய்யும்? அண்ணவனுக்கு தாகவிடா கொடுத்தால் தண்ணீர் எடுத்து அடைவான். அப்ப தண்ணி எடுத்துட்டு வர போயிடுவான். அப்ப பார்த்த அந்த தாகவிடா
நான் என் எச்ச கூட உன் வாயில ஊத்துறேன். ஆனா ஒண்ணு விட்டு நான் அப்பால போக மாட்டேன். தண்ணி எடுத்தோம் எங்க போக மாட்டேன். கொடுத்தா எத்தனை வருஷமா கவுத்து வச்சுக்கிறேன் நாய கவுத்து வச்சுக்கிறேன். நான் நிமித்தி வைக்காத காந்தல் இந்த காந்தல் கொடுக்க போடுவாங்க. போட்டோச்சுக்கு தான் சொல்றேன். அது என்னப்பா அப்படியே தான் தெரியும். அது அளவு அடிக்கல. என்ன ஏங்க திட்டுறீங்க? உயிர் போறது வரதமா இருக்கு. ஒரு சொம்பு தண்ணி கேட்டா நான் உன்னை விட்டு போக மாட்டேன். என் உயிர் போயிட்டு போறது நீ என்னை விட்டு போக மாட்டேன். ஆனா இவ்வளவு நேரம் என் பச்சனை தெய்வம் மஞ்சளாவா தண்ணின்னு கேட்டா தலையோட வந்து எனக்கு போகாதீங்க. உயிர் போற மாதிரி இருக்குது. யமதர்மம் வரான்ற தாகமா இருக்க. நான் ஏன் எச்சு கொடுக்குறேன் சாப்பிடு. எப்படி ஏன் இது எப்படியா? தாகத்துக்கு தண்ணி வேணும். இப்ப தண்ணி வேணும். ஆமா சரி அவனுடைய மனதில் கற்பு வழி வருவதற்குள்ளாகவே கமலாபுரி பார்க்க வேண்டும். நான் போக மாட்டேன்னு சொன்ன வார்த்தை கேட்கலையே ஐயா. எனக்கு சம்பவம் இருக்குதுன்னா என்ன மாலையிட்ட வல்லாலா. இன்னைக்கு நான் சாஞ்ச கிணத்துக்குள்ளே எனக்கு சம்பு ஒரு புறமா என்ன மாலையிட்ட எந்துரையே. இன்னைக்கு நான் சாஞ்ச நடுத்திருவல அம்பலம்மா. எனக்கு சாத்தும் தீரு நீரு என்ன மாலையிட்ட எந்துரையே. என் சாமினிக்கு தலை முழுகும் ஐயா உனக்கு வெந்நீரும். என் மணிக்கு தலையே முழுகி வந்தா இன்னைக்கு தங்க ரதம் கிடைக்கும். என் சாமி தங்கு விடும் ஐயா உனக்கு பூ மணக்கும். எமனுக்கு எங்க தீ மரபிலதோ என்ன மாலையிட்ட மன்மதரே. இன்னைக்கு நாங்க அத்தை ஓட்டிய சாமி நிக்கிற மெத்த கட்டியும்.
படிக்குங்க அத்தை விட்டு மெத்தையில கரும்பு கட்டி தொங்குதுன்னா அரும்பு பொருத்தமில்ல மாண்டு போன அத்தை மோவன் பாவி எனக்கு சொந்தம் இல்லை. எல்லாம் கேட்டு கம்மனா போக அந்த புள்ள பாவம் ஆம்புலன்ஸ் துக்கத்துல அழுகுது. ஒரு 10 ரூபா போட்டா என்ன யாரும் 10 பைசா போட மாட்டாங்க. கணக்கு படிக்கா ஊர்ல கூழ் ஊத்துறாங்க, கல்யாணம் வர நடக்குது, முப்பி போச்சு, ஊர்ல கூழ் ஊத்துறாங்க. என்னடா அப்படியே கல்யாணம் வச்சுக்கிறேன் வீட்டுல, கல்யாணம் வச்சுக்கிறேன் வீட்டுல மஞ்சள் தண்ணி பொண்ணுக்கு வீட்டுல கல்யாணம் மஞ்சள் தண்ணி வச்சுக்கிறேன். வீட்டுல கல்யாணம் வச்சிரு, கருமாதி வச்சிரு. கூழ் ஊத்துறாங்க, கல்யாணம் கோயில் தூக்கினா அப்பால போ, கோயில் தூக்கினா அப்பால போறதா? ஏன் வீட்டுல போன குணத்தை எவனா ஒருத்த தொட்டைய கைய வெட்டுவேன். எப்படியா விட்டு அப்புறம் சாமர்த்தியம் எங்க ஊர்ல குடும்பம் இருந்தா இரு, இல்லையும் பில்டிங் தூக்கினா அப்பால கரும்புக்கா ஓடு. எவனும் ஒரே பையன் கூட தொடக்கூடாது. ஐயா ஐயா என்ன மக்கா ஆராதனை மந்திரத்தை உபதேசம் செய்தா கணவர் வந்துருவான்னு சொன்னாங்க. அந்த சண்டை அளப்பாவிய கணவர் தலைமையில கழுத்தையும் போட்டா தாசி என் கணவருக்கு உயிர் போவது வருவது மாறுது. இதுல கவர்ந்து விட்டான் ஐயா. ஆமா சுவாமி, ஆராதனை மந்திரத்துக்கு அழிவு வந்து விட்டது ஐயா. முருகன் பெருமானுக்கு திருவிளையாடலுக்கு இழிவு வந்து விட்டது ஐயா. இந்த சபத்தை தூக்காத பத்திரம் பார்த்துக்கோ. சரி போன அப்படி சென்று முருகன் கிட்ட சென்று ஆராதனை மந்திரம் பண்ணி வராதவோ நான் சென்று வருகிறேன். ஆசாமி விட்டு பார்த்தா யாருக்கு விளக்கம் தெரியவில்லையே? என்னுடைய விளக்கம் தெரியவில்லை. நான் ஆறுமுக விளக்கம் நன்கு முருகன் பெருமா முருகா முருகா அப்படி பயிலாவூரில் அமர்ந்து வரக்கூடிய பக்தருக்கு நல்லவனாக வல்லவனாக வாழக்கிறது. இந்த நாடி வந்த செய்தி என்ன? என்ன செய்தி? எதற்காக நாடி வந்தாய்? ஆமா என்ன ஆராதார மந்திரத்திற்கு அழிவு வந்து விட்டதா? அப்படி என்றால் என்ன? அது என்ன காரணம்?
ஆகட்டும் இப்ப அந்த யமனா இந்த வேலை நான் பார்க்கிறேன். அதே காலமே இப்ப மரியாதையா தெரிவிக்கின்றேன். இப்ப மரியாதையா சாந்தத்தின் உயிரை விட முடியாதா? முருகா வணக்கம். நல்லவனாக வாழ கடவுள். இந்தியா தினத்திலே சாந்த சீரன் உயிரை விட முடியுமா? முடியாது. என் கோபத்துக்கு ஆளாகாது. இதுல விட்டா என்ன ஆகும் தெரியுமா? என் கோபத்துக்கு ஆளாகாது. இந்திய தினத்திலே என்னுடைய வார்த்தையை கேட்டு உயிரை விட முடியாது. சாந்த மும்மூர்த்தியினுடைய கட்டளை சாந்தசிரன் உயிர் முடிந்து விட்டது. உயிரை முடியாது. உயிரை விட முடியாது. கேட்கும் ஆமூர் அட